ஆகி என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் வாழ்வோமோ என்று நினைக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் மாறும். இன்று நாள் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடு. இன்று நீ நிறைய விஷயங்களை பார்த்தாய். குடும்பத்திற்குள் நிறைய பிரச்சனைகள் வந்தது. தேவையில்லாமல் உன்னை அனைவரும் பேசினார்கள். எல்லாம் எனக்கு தெரியதான் வருகிறது. எல்லா விஷயங்களும் நீ எப்படி கையாளுகிறாய் என்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் ஒன்றும் பார்க்காமல் எல்லாம் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எப்படி எல்லாம் நகர்த்தி கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய குடும்பத்தில் எப்படியெல்லாம் ஒவ்வொருவரையும் அனுசரித்து கொண்டு இருக்கிறார். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை உன்னிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவு எல்லாரையுமே அனுசரி செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் பொறுமையோடு தான் இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய பொறுமையை யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. எப்பொழுதும் ஏதாவது ஒரு சண்டை போட்டு உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்க பிள்ளையே, இதையெல்லாம் நினைத்து வருந்தாதே அம்மா. உன்னுடைய கனவுகள் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய இயக்கங்கள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இதுதான் நடந்துவிட்டதோ, இதுதான் நடக்குமோ என்றெல்லாம் போட்டு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாது. இன்று உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நடந்தது, அது எனக்கு தெரியும். அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து நான் எடுப்பேன். யார் உன்னை வாழ விடாமல் தினமும் தொந்தரவு செய்து கொண்டு உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாகவே மனம் திருந்தும் வகையில் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றுவேன். இந்த விஷயம்தான் அந்த விஷயம்தான் என்பது கிடையாது. அவரவர்கள் செய்த தவறுகளுக்கு தகுந்தது போல தண்டனைகளை கொடுத்து அவரவர்களை மாற்றுவேன். நீ எவ்வளவுதான் குடும்பத்தில் அனுசரியாக போனாலும், அனுசரித்து எந்த ஒரு விஷயத்தையும் காட்டிக்கொள்ளாமல் எல்லா விஷயத்திலும் அமைதியாக போனாலும் அவரவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடத்தான் செய்கிறார்கள். அந்த விளையாட்டு அனைத்தையும் அடக்கி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பேன். இது இந்த நேரத்தில் நான் உனக்கு தரும் சத்தியமாகும். யார் யாரோ ஏதேதோ பேசுகிறார்கள் அம்மா. என்னுடைய வாழ்க்கையே இவ்வளவுதானா? என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் இழந்து நிற்கிறேன் என்று பாருங்கள் என்று நீ சொல்வது எனக்கு நன்றாகவே கேட்கிறது. நீ நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். நிறைய விஷயங்கள் உன்னை விட்டு போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் திரும்ப நீ தொலைத்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும். காலம் முழுவதும் இப்படிதான் இருப்போம், அப்படிதான் இருப்போம் என்று நினைக்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இன்று உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், இந்த கஷ்டமான விஷயம் எல்லாம் நடக்கும் என்று நினைத்தாயா? நினைக்கவே இல்லை தானே. காலை எழுந்திருக்கும் பொழுது எப்படி எழுந்திருத்தாய்? இன்று என்ன நடக்குமோ என்று நினைத்தாய். அதுதானே நடந்தது. அதனால் காலை எழுந்திருக்கும் பொழுதே சந்தோஷமாக எழுந்து உங்கள் வேலையை பாருங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு காலை எழுந்திருக்கும் பொழுதே பயத்தோடு பதட்டத்தோடு இருக்காதீர்கள். இன்றைய நாள் நல்லதாக நடக்கும் என்று நம்புங்கள். அதுபோல யாராவது ஏதாவது உங்களை தொந்தரவு செய்தால் நிச்சயமாக அதை நினைத்து பயப்பட வேண்டாம். எல்லாம் வாராகி பார்த்து கொள்வார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பி சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற முடியும். நீங்களே குழம்பி தவித்துக் கொண்டு இருந்தீர்களானால் எதையுமே மாற்ற முடியாது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் முதலில் பதற்றத்தோடு பார்க்காமல் அமைதியோடு பாருங்கள். நீங்கள் அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போனால்தான் அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன என்பதை உங்களுக்கு நீங்களே புரிய வைத்துக் கொள்ள முடியும். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கை முழுவதும் எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு கட்டமும் அமோகமான கட்டங்கள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கைகள் இருக்கிறது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் இது நடப்பதினால் காலம் முழுவதும் இதுதானோ என நினைக்காதே. சுயமாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக நீ வாழ்வாய். இது நான் உனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும் ஒரு நல்ல வாக்கு.
நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் என்றால் அதை தயவு செய்து நீங்கள் காதில் வாங்குங்கள். அதை விட்டுவிட்டு நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் ஒன்று செய்தால் வாழ்க்கையில் பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்கள் என்னை நம்பி ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிறீர்கள். நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் கூட வாராகி பார்த்துக் கொள்வாய் என்று தானே சொல்வாய். அப்படி இருக்கும் பொழுது வாராகி எது சொன்னாலும் கேட்கத்தானே வேண்டும். இந்த வாராகியுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நல்ல பிள்ளைகள். அவர்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும். யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க தெரியாது. நீ என்னுடைய பிள்ளை என்பதினால் மற்றவருடைய வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் கெடுக்கவே தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பாய், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டுமோ அது போல இருப்பாய். ஆனால் சிலரோ உன் வாழ்க்கைக்குள் புகுந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஏமாந்துதான் போவார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் கெடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. நம்பிக்கையோடு இரு. என்னை நம்பி நீ வந்தாய், உன் வாழ்க்கையை என்னிடம் கொடுத்தாய். இந்த வாராகிதான் எல்லாம் என்பதை நீ சொன்னாய். நிச்சயமாக இந்த வாராகியானவள் நிச்சயம் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். காலம் முழுவதும் திருப்திகரமான வாழ்க்கையையும் அமோகமான எதிர்காலத்தையும் என்னிடம் இருந்து நீ தாராளமாக பெற்று கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. முதலில் தேவையில்லாமல் யாராவது ஏதாவது சொல்வார்களோ என்று நினைத்து வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்து கொள். யார் எது வேண்டுமானாலும் சொல்வார்கள். நீ 4 பேருக்கு உதவி செய்தாலும் எதற்கு உதவி செய்தாய் என்று கேட்பார்கள். அதுவே உதவி செய்யவில்லை என்றாலும் ஏன் நீ உதவி செய்யவில்லை என்று கேட்பார்கள். ஒரு உதாரணத்திற்குத்தான் சொன்னேன். இது போல நீ எது செய்தாலும் ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய் என்று அத்தனை கேள்விகள் வரத்தான் செய்யும். அதனால் யாரோ ஏதோ சொல்லிவிட்டு போறார்கள். உன்னுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் நீ கவனத்தோடு எப்பொழுதும் தெளிவான எண்ணத்தோடு நீ என்ன செய்ய போகிறாயோ அதில் முழு கவனத்தோடு செய். நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும். அதுவே தேவையில்லாமல் அவர்கள் இதை சொல்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் என்று நீ செய்யும் விஷயத்தில் எதிலும் நீ கவனத்தை சிதற விட்டு விடாதே. நானே உனக்கு துணை, நானே உனக்கு எல்லாமாக இருந்து வழிகாட்டுவேன். இந்த வாராகியை பற்றி உனக்கு முழுமையாக தெரியும் அல்லவா? எந்த நேரத்தில் உதவ வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் நிச்சயமாக உன் முன் வந்து தோன்றி உனக்கான தேவைகள் என்னென்னவோ செய்து கொடுப்பேன் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நான் உதவியாக இருந்து உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து தருகிறேன். கவலை இல்லாமல் என்னை நம்பி நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அது என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு முழு பொறுப்பாக இருந்து உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் செய்து கொடுத்து என்னாலும் எப்பொழுதும் கலங்க விடாமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன். தைரியத்தோடு இருந்தால் நான் இருக்கிறேன் என்பதை நீ முழுவதும் அறியலாம். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வழிநடத்துவேன் இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.